நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ணா தான் காரணம். அவளால் தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போவும் அவ எங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கா. விளைச்சதை தான் அறுக்க முடியும்னு கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க எல்லாரும் அந்த பொண்ணை என்னெல்லாம் குடும்பப்படுத்துனீங்க? அதெல்லாம் உங்களுக்கு என்ன புண்ணியமா? உங்களோட தொந்தரவுல தாங்க முடியாம தான் அவ இங்க வந்து தங்கியிருந்தா. ஆனா இங்க கூட அவளை நீங்க தேடிட்டு வந்தீங்கல்ல, அவளை கொல்றதுக்கு ஆளைய அனுப்புனீங்கல்ல. ஆனா அவ உங்களை குடும்பப்படுத்துறாளாமா? அப்பாவோட இன்னொரு பொம்பளை மூலமா பிறந்த குழந்தைய ஏத்துக்க யாருக்குமே மனசு வராத. அதே எண்ணம் தான் எங்களுக்குள்ளேயே இருந்தது. அவ பார்வையில நீங்களும் இப்படிதான்ப்பா. அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணோட பசங்க சரிதானே? அவங்க கிட்ட எதுக்கு பாசத்தை காட்டணும்? பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடாதுன்னு கிருஷ்ணாவுக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? அது எப்படி சரி வரும் மகேந்திரா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. மற்றவங்க சொல்லி காட்டுற அளவுக்கு நாங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நடந்து போயிடுச்சு. ஒரு காலத்துல சொத்தும் பணமும் அதிகமா இருந்தப்போ நீங்க 3 பேரும் ரொம்ப ஆணவத்தோட தானே சுத்திட்டு இருந்தீங்க. அந்த விஷயத்துல நீங்க 3 பேருமே போட்டியா தான் இருந்தீங்க. அப்பாவி மக்களையும் ஏழைகளையும் பார்த்தா நீங்க அவங்களை இலக்காரமா தானே பாத்தீங்க. அந்த பணம் எல்லாமே நிலைச்சிருக்காம எல்லாமே நஷ்டமானதுனாலதான் மூஞ்ச தொங்க போட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க அவளுக்கு கொடுத்த தொல்லையில இருந்து லட்சத்துல ஒரு பங்காவது அவ உங்களுக்கு பண்ணிருந்தான்னா நீ மட்டும் இல்லடா, உங்க குடும்பம் முழுசுமே இந்த பூமியிலேயே இருந்திருக்க மாட்டீங்க. அத நினைச்சு பாக்குறது தான் நல்லது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? நாங்க அவளுக்கு துரோகம் பண்ணதை ஒத்துக்கிறோம் அத்தை. ஆனா அவ எங்களோட பசங்களை எதுக்கு நாசமாக்க பாக்குறான்? யாரு பசங்களமா அவ நாசமாக்க பாக்குறா? உங்க பசங்களையா? உங்க பொண்ணு நயனா மார்த்தாண்டத்துல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கா இல்லையா? அவளுக்கான காலேஜ் ஃபீஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மணிமேகலை மூலமா கிருஷ்ணா கொடுத்த பணத்துல தான் நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் முடியல மகி. உன்னோட மக ராகுல் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பொன்னலூர் பக்கத்துல கிருஷ்ணாவுக்கு ஒரு ரப்பர் ஃபேக்டரி இருக்கு. அங்க மேனேஜரா தான் ராகுல் வேலை பார்க்கறான். ராகுலும் மணிமேகலையும் கிருஷ்ணா கொடுத்த வீட்டுல தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்ப சொல்லு, உன்னோட பசங்களை நாசமாக்குனது கிருஷ்ணாவா? சொல்லு. அது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. நீங்க பண்ணதை வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணா எல்லாத்தையும் பண்ணணுமா? சொல்லு. இல்ல இங்க பாருங்க அத்தை, நீங்களும் கிருஷ்ணாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. எங்களுக்கு இனிமே தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு கிருஷ்ணா கிட்ட சொல்லுங்க. நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு போறோம். நீங்க சொன்ன கிருஷ்ணா கண்டிப்பா கேப்பா. மேலங்குளத்துல இருந்து விரட்டப்பட்ட பொண்ணு மேலங்குளத்துல இருந்து விரட்டப்பட்ட இன்னொரு பொண்ணு கிட்ட அதே மேலங்குளத்துக்காரங்களுக்காக சிபாரிசு பண்ண போனா அந்த சிபாரிசுக்கு சக்தி இருக்காது மகேந்திரா. உனக்காக பண்ற சிபாரிசோட பலத்தால உன்னோட விதி நிச்சயிக்கப்படல மகேந்திரா. உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ பண்ண பாவ அநியாயத்துக்கான தண்டனை இதுதானே நீ நினைச்சுக்க. அதுக்கான ஆதாரம் இதோ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. உள்ள கட்டுல முடியாம படுத்திருக்கிற ஒரு மனுஷி. ஒரு காலத்துல மேலங்குளத்துல மகாராணியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட அம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விரட்டிட்டீங்கல்ல என்னோட அம்மாவை. பாட்டிய நாங்க போய் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். நீ உள்ள போய் பார்ப்பா. அம்மாவால இப்ப எழுந்திருச்சு கூட நடக்க முடியாது. அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. போய் பாருங்க. நான் போய் டீ போடுறேன்ப்பா.
யாரது? சந்திரிகா நீயா வந்திருக்க? சந்திரிகா, யார் நீங்க? யார் நீங்க? நாங்க தான் பாட்டி. நாங்க தான்னு சொன்ன யாரு நீங்க? மகேந்திரன் பாமா. மகேந்திரனா? மேலங்குளம் ராமச்சந்திரனோட மகனா? ஆமா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ராமச்சந்திரனோட அம்மா. பாட்டி, நீங்க எங்களுக்கு கேலி பண்றீங்கன்னு தெரியுது. ஒருவேளை என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் இடையில பேசி பழகியிருந்தா தானே சொல்ல முடியும். நீ இங்க வாப்பா. பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. என் கையால தூக்கி வளர்த்த பேர நீதான். உனக்கு என்னப்பா ஆச்சு? ராமச்சந்திரனை விட வயசாயிடுச்சு போல இருக்கு. எதுவும் இல்லை பாட்டி. அப்படி எதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மேலங்குளத்துக்காரங்களுக்கு நல்ல காலம்லாம் போயிடுச்சு இல்லையா? அப்படித்தான்ப்பா நடக்கும். லக்ஷ்மி போன உடனேயே எல்லாமே போயிடுச்சு. நீ இப்படி உக்காருப்பா. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. பாமா, நீயும் வந்து உக்காரு. நீயே எதுவும் பேச மாட்டேங்கிற? நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொல்ற? நான் எதுக்காக உன் மேல கோவப்படணும்? நாங்க எல்லாரும் சேர்ந்து தானே அன்னைக்கு உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? கர்மான்னு இருந்தாலும் அதனோட பலன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வெளியே அனுப்புனதுனால தானே என்னோட மகளை என்னால பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. நான் வீட்டை விட்டு போனதும் நீங்க நல்லா இருந்தீங்களா? அதுவும் இல்லை. அந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு. இப்ப உங்கள யாருக்காவது வீடு இருக்கா என்ன? இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க செஞ்ச தப்புக்கு இப்ப தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தப்பே பண்ணாதனா இப்போ நல்ல பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணா தான். கிருஷ்ணா கிட்ட நீங்க நடந்துகிட்ட விதமும் அவளை கொடுமைப்படுத்தினதும் நான் நேரடியா பார்த்தவ தானே. அப்படி செஞ்சீங்கன்னு அவ உங்களுக்கு எதிரா ஏதாவது செஞ்சாளா? பணமும் பலமும் உங்ககிட்ட இருந்ததுனால அந்த பொண்ணை உடம்பாலையும் மனசாலையும் டார்ச்சர் பண்ணீங்கல்ல. பொய் கேஸு போட்டு ஜெயில்ல அடைச்சிங்களே. அவ ஒரு வயசு பொண்ணுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை 3 பேரும் சேர்ந்து நடுத்தெருவுக்கு விரட்டிட்டீங்க. உங்ககிட்ட இருந்த சொத்து சொகம் இது மாதிரி அவகிட்ட பல மடங்கு இருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணா நல்லா இருக்கா. அப்படி இருந்தும் அவ ஏதாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாளா? பொய் கேஸு போட்டு உங்களை ஜெயில்ல அடைச்சாளா? இந்த மாதிரி எதுவுமே அவ பண்ணல. நீங்க செஞ்ச தப்புக்காக மத்தவங்க மேல பழி போடுறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. நீங்க தோத்து போனதுக்கு நீங்களே தான் காரணம். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மைகளை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்?
மேலங்குளத்துக்காரங்க எப்படி பணக்காரங்களா ஆனாங்க? கம்பெனியவோ இருக்கிற சொத்தை வித்தோவா முன்னேறினாங்க? இல்லவே இல்லை. உன் அம்மா கடுமையா உழைச்சதுனால அது வந்தது. உன் அம்மாவோட பொறுப்பு, கடுமையான முயற்சி, கஷ்டப்பட்டு உழைச்சதுனால வந்தது. உன் அம்மாவோட பக்கபலம் உங்களை விட்டு போனதுமே நீங்க அழிவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய தப்புகளை நாங்களும் பண்ணியிருக்கோம். நீங்க தப்ப மட்டும்தான் பண்ணிருக்கீங்க. உன் அப்பா தப்பு பண்ணிட்டாருங்கிற எண்ணம் உன் அம்மா மனசுல இருந்தது. அதனாலதான் உன்னோட அப்பாவை வீட்டுக்குள்ளேயே வர விடல. ஆனா உன்னோட அம்மா தான் எண்ணத்தை மாத்திக்கிட்டா. ஆனா நீங்க மாறுனீங்களா என்ன? இல்ல. அதுக்காக தொடர்ந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்க. யார? உன்னோட அப்பாவையும் கூட பிறந்த தங்கச்சிகளா நினைக்க வேண்டிய அந்த 2 பொண்ணுங்களையும். அந்த பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல அத புரிஞ்சுக்கிட்டது அப்புறமா உன்னோட அம்மா அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடிவு எடுத்தா. அந்த நேரம் நீங்க 3 பேரும் என்ன செஞ்சீங்க? அம்மாவை எதிர்த்தீங்க. அம்மா கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டா இருந்தா. அந்த காலத்துல தர்ம யுத்தம் நடந்தப்போ கிருஷ்ண துரியோதனன் கிட்ட என்ன கேட்டாரு? உங்களுக்கு நான் வேணுமா இல்ல படை வீரர்கள் வேணுமான்னு கேட்டாரு. எதை பத்தியும் யோசிக்காத துரியோதனன் அவரோட படைகளை ஏத்துக்கிட்டு பகவான் கிருஷ்ணனை கைவிட்டுட்டாங்க. அன்னைக்கு துரியோதனன் எதை விட்டுட்டு போனான் தெரியுமா? அவனோட வெற்றியை தான். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. உன் அம்மாவோட சொத்தை 3 பேரும் பங்கு போட்டதுக்கு அப்புறம் அம்மாவை கிருஷ்ணாவுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. உன் அம்மா கொடுத்த அந்த தைரியம்தான் இப்ப கிருஷ்ணாவுக்கு சக்தி. அதனாலதான் உங்க யாராலையும் அவளை எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. வர்றத அனுபவிச்சு தான் ஆகணும்பா. வேற நான் என்ன சொல்றது? பாட்டி, நீங்களும் அத்தையும் சேர்ந்து எங்களுக்காக கிருஷ்ணா கிட்ட பேசி பாக்குறீங்களா? எதை பண்ணணும், எந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அவ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறா. மத்தவங்களோட ஆலோசனையோ சிபாரிசோ அவளுக்கு தேவையே இல்லை. முதல்ல மாற வேண்டியது நீங்க தான். ஆனா அதுக்கு பதிலா அவளை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. நீங்க திருந்தணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்த பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நீயும் கிருஷ்ணாவும் எனக்கு ஒரே மாதிரி தான். என் பையன் ராமச்சந்திரனோட பிள்ளைங்க. அதாவது அவ உன்னோட தங்கச்சி. நீ அவளை என்னைக்கு உன் கூட பிறந்தவளா ஏத்துக்கிறியோ அன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில அவ ஒரு வெளிச்சமா வருவா. இது நிச்சயம் நடக்கும். நீ ஏன் கஜேந்திரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இதுக்குள்ள தண்ணி ஊத்துறதுக்காவது கொஞ்சம் இடத்த வை கஜேந்திரா. இதுல ஊத்துறதுக்கு பதிலா நீ பாட்டில் அப்படியே குடிச்சிடலாம். இப்படி குடிக்கிறதா ஒரு சுகம். வீரியமுள்ள எதையாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதை இப்படிதான் சாப்பிடணும். ஒரு எரிமலையோட தீக்குழம்பு நம்ம வயிற்றுக்குள்ள இன்ச்சு இன்ச்சா உள்ள போற ஃபீல் இருக்கும். நீ இதை குடிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ இப்படித்தான் குடிப்ப.
உனக்கு என்ன பைத்தியமா? இப்படிலாம் நீ குடிச்சதே இல்லையே. எப்பவாச்சும் தான் குடிப்ப, அதுவும் தண்ணியும் சோடாவும் சேர்த்து எப்பவும் மிக்ஸ் பண்ணி தான் குடிப்ப. 2 பெக்குக்கு மேல நீ குடிக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியுமே கஜேந்திரா. ஆனா இப்போ மொத்தமாவே மாறிடுச்சே. எப்பவும் குடிதான். உனக்கு என்னதான் ஆச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நீ என்ன கேட்ட? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தானே கேட்ட? ஏண்டா, வீடு இல்லாதவன்ட்ட கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி இதுதான். நீதாண்டா ஒரு நல்ல நண்பன். வீடு இல்லையா? அப்ப இது நாள் வரைக்கும் நீ எங்க தான் போயிட்டு இருந்த? காட்டுக்கா? ஆமாண்டா, ஆமா, காட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு கிழட்டு நரியும் அது கூட ஒரு பெண் சிங்கமும் இருந்த காட்டுக்கு தான். நீ ரொம்ப சரியா தான் கண்டுபிடிச்சிருக்க. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியல. மேலங்குளத்தோட கஜேந்திர இப்போ ஒரு பிச்சைக்காரன் ஆயிட்டான். கால நவுக்கு கதை இல்லாதவன். சொல்ல போனா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட நான் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கும். நீ என்னடா என்ன கிண்டல் பண்றியா? இல்லடா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. அந்த வாசவனும் அவனோட பொண்ணும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு தெரியும் இல்லையா, நான் 2 வாரம் ஜெயிலில் இருந்திருக்கேன். அது என்ன கேஸ்னு உனக்கு தெரியுமா? போதை மருந்து கேஸ்ரா. ஆனா அது பண்ணது யாரு? அந்த ஆளு வாசவன் தான். ஆனா வாசவன் அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாத ஒரு மகாத்மா மாதிரி நெஞ்ச நிமித்தி நடந்துகிட்டு இருக்கான். எப்படி இருக்கு? இன்னும் முடியல. அவ மகளோட என்ன வேற. ஏழையா இருக்க இந்த கஜேந்திரன் கூட இன்னும் எதுக்காக வாழணும்? அதுவும் கல்ஃப்ல அவளோட லவ்வர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வாசவனும் அதுக்கு சப்போர்ட். நீ இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன போதை ஏறிச்சா? நீ சொன்னதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் என்கிட்ட சொன்னியா? வாசவன் பண்ண பல தப்புக்களை நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுட்டேன். அது எங்க 2 பேருக்குள்ள பழக்கத்தால தான். அந்த ஆளோட மக தான் எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பாலம். அந்த பாலத்தை உடைச்சு போட்டோம்னா நாங்க 2 பேரும் எதிரிங்க தான். என்னை நடு ரோட்ல விட்டுட்டு போறதுக்கும் நான் அவளை அனுமதிக்க மாட்டேன். இதை பார்த்தல, அவளுக்காகவும் அவனுக்காகவும் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, அவன்னு சொன்னது நான் யாரை பத்தி சொன்னேன்னு உனக்கு தெரியாது இல்லையா? சரிதானே? அவ அப்படின்னு சொன்னது தாராவோட எதிர்கால புருஷனை பத்தி தான். உனக்கு தெரியுமா? 2 பேரும் ஒரு நாள் என் கண்ணில் மாட்டுவாங்க. அன்னைக்கு இந்த கத்தியோட தாகம் தீரப்போகுது. நான் இதுக்கப்புறம் எதையுமே பார்க்க போறதில்ல. ஒருவேளை இந்த வீடா இருக்குமோ? அத்தை சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த வீடா தான் இருக்கணும். ஏங்க நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த வீடா இல்லாம போச்சுன்னா என்னால அவமானப்பட முடியாது. அப்ப நான் மட்டும் அவமானம் பண்ணும், அசிங்க பண்ணும். இப்படி ரோட்ல நின்னு என்கிட்ட சண்டை போடாம உள்ள போய் நீங்க கேட்டுட்டு வாங்க. மாமா அத்தை நீங்களா? இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க?
அது நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம்மா. அத்தை உள்ள வாங்க. நீங்க வந்தது அதிசயமா இருக்கு மாமா. வாங்க. என்னால நம்பவே முடியல அத்தை. நீ நல்லா இருக்கியாமா? உட்காருங்க மாமா. அத்தை உட்காருங்க. ராகுல் ஆபீஸ் போயிருக்காரு மாமா. அவர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆபீஸ் பக்கத்துல இருக்கு? இல்ல 5-6 கிலோமீட்டர் போகணும். இந்த வழியில தான் போகணும். அப்படின்னா அவன் எதுலமா போறான்? பஸ்லயா? இல்ல பைக்ல போனா 10 நிமிஷத்துல போயிடலாம் இல்லையா? நான் கால் பண்றேன். நீங்க வந்தது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வேண்டாம்மா, அவனுக்கு ஃபோன் பண்ணாத. வேலையை முடிச்சுட்டு அவன் பொறுமையா வரட்டும். ஆமா, அவன் முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண வேண்டாம். காலையில எத்தனை மணிக்கு அவன் வேலைக்கு போறான்? பொதுவா அவரு 9 மணி போலதான் வேலைக்கு போவாரு. சில நாட்கள்ல 8 மணிக்கே போயிடுவாரு. மதியானத்துக்கு சாப்பிட வருவானா இல்ல கொண்டு போயிடுவானா? மதியானம்லாம் சாப்பாடு கொண்டே போக மாட்டாரு. எப்பயாவது ஒரு தடவை தான் கொண்டு போவாரு. சில டைம் வருவாரு. வேலை அதிகமா இருந்தா வீட்டுக்கு வர மாட்டாரு. அங்க பக்கத்திலேயே டீ பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருவாரு. அப்படின்னா அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா தான் இருப்பியா? இல்ல அத்தை, 2 வாரம் முன்னாடி வரைக்கும் நானும் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு தான், அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை. இப்போ டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னனால தான் போகாம இருக்கேன். நிஜமாவா? எங்க நீங்க கேட்டீங்களா? இவ கேட்காம இருக்க நானா செவடாபாமா? அப்படின்னா நீ யாரையாவது உதவிக்கு வச்சிருக்கலாம்ல. காலையில போறதுக்கு முன்னாடி அவரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் போவாரு. ரொம்ப கஷ்டமான வேலையை பண்ணிட்டு தான் போவாரு. அதுக்கப்புறம் அதிகம் வேலை இருக்காது மாமா. அவன் இப்போ உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? சண்டை போடுறானா? இல்ல அத்தை, அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல. நல்லா பாத்துக்கிறாரு. ஐயோ, கேட்க மறந்துட்டேனே. நீங்க மதியத்துக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா? நாங்க மதியானம் சாப்பிட்டு வந்துட்டோமா. அப்படின்னா நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு வரேன் அத்தை. இது நல்லா இருக்கே. பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நீ டீ போட போறியா? இது நல்ல கதையா இருக்கே. நீங்க உட்காருமா, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.